இந்த டே ஆஃப் ஜாக்கில் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்திற்கு இணையான மேக்கிங் தான் இது வந்து ரசிக்க வச்சிருக்கு. உலகமெங்கும் இதை வந்து கொண்டாடுறாங்க. கோல்டன் குளோபு கூட வந்து நம்ம ஹீரோ வந்து பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை 4 டேரக்டர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அனுமேனன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனுமேனன், அதுவும் சகுந்தலா தேவிலாம் எடுத்தாங்களே, அவங்க கூட வந்து இதில் வந்து 2 எபிசோடு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொனன் பேனட் தான் வந்து இதில் வந்து மெயின். அவர் தான் வந்து இதை வந்து டெலிவிஷனுக்காக கிரியேட் பண்ணி கூடயும் ஆட்களையும் சேர்த்து எழுதியிருக்காரு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான திரைக்கதையாக இருக்கிறது தான் இதனுடைய பெரிய பலமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, கன்னி வெடி இருக்கான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து ஒரு பெரிய கம்பியை விட்டு ஜாக்கில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போகிற இடம்லாம் வந்து இல்லை, அந்த மாதிரி வந்து ஒரு கிரிப்பிங்கான ஒரு சீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் இவ்வளோ பெரிய ரைட்டர்ஸு, இத்தனை டேரக்டர்ஸ் வந்து அது உள்ளார வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஃபண்டாஸ்டிக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி வந்து 4 டேரக்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் 4 சினிமோட்டோகிராஃபர்ஸு, டேல் அண்ட் கிறிஸ்டோஃபர், லூரி அண்ட் ஆஷ்லி, இவங்கெல்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 6 எடிட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான், அதாவது ஒருத்தவங்களே கொடுத்து எல்லாத்தையும் பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சதுனால தான் இந்த வெப் சீரிஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன்.